ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வரேண்ணா. உங்களாண்ட கெச்சு போட கற்றுக்க சொல்லி 7 மணி அனுப்பிச்சா போலண்ணா. ஆமாண்ணா. இது ஆன்மீக பணி நடக்கிற இடம், அடிதடிக்கு வேலை இல்லை. புறப்படுங்க, புறப்படு. ம், பரவாயில்லண்ணா. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மேட்ரு மட்டும் சொல்லிட்டு போயிடுறேண்ணா. அப்புறம் தரா பையன் நல்ல ஞாபகம் இது. நம்ம ஏரியில் 10 பேரும் ரவுண்டு கட்டானுங்க. நீ ஒத்த ஆள், ஒத்த பொருளை வச்சுக்கின்னு 10 பேரையும் சொரட்டி சொரட்டி விளாண்ட பாரு. இன்னும் கூட என் கண்ணு முன்னாடியே நிற்குதுண்ணா. அவளை என் டீச்சர் கூட ஸ்கூலில் கேட்டுச்சு, உனக்கு எந்த ஹீரோட ரொம்ப பிடிக்கும்னு. அப்போ கூட நான் உன் பேர் தானே சொன்னேன். ராணிகா லவ் மேட்டரில் லவ் லெட்டரில் நான் தான் உனக்கு எடுத்து கொடுத்துருந்தேன். ராணிகா கவுன்சிலர் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ கூட உன் ஞாபகமாகவே இருக்குதுண்ணா. இவனே லவ் லெட்டர் எழுதுன மாதிரி ஃபீல் பண்ணுறான். பரவாயில்லண்ணா, நீ எங்களுக்கு தொழில் சொல்லிக் கொடுக்காட்டியும் இவ்வளோ எங்களோட உட்காந்து பேசுனதே எங்களுக்கு ரொம்ப கவர்த்தியாக இருக்குண்ணா. புரியுது, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். அது ஒரு காலத்தை. வெளியில் நிறைய பேர் குறி கேட்க வெயிட்டிங்கண்ணே. ஹலோ, கிளம்புங்க. இங்கே இது மாதிரிலாம் வராதிங்க, கிளம்ப சொல்கிறல. பரணா, ஆன்மீகத்துலேயும் அல்லகைங்க தொல்லை தாங்க முடியல. கிளம்பிட்டோம். கிளம்புங்க.